ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ என்னுடைய டெலகிராம் சேனலில் போட்ட குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கான ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் சீரியஸை பற்றின ஒரு வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளான் என்ன அண்ட் இது யாருக்கு மேபி பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுறேன். இது அப்கமிங் குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கான ஒரு பிளான் ஷெடியூல். ஸோ அது வந்து இந்த வீக் 4லேருந்து ஃபாலோ பண்ண போகிறோம். டைமிங் என்ன இருக்கும் அப்படின்னா டெலகிராமில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் 6 to 7, மேக்ஸிமம் 7:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பெர் டேக்கு வந்து நான் வந்து ஷெடியூல் போட்டு வச்சுருப்பேன். இந்த வீக்கோட ஷெடியூலை நீங்கள் டெலகிராம் சேனலில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் வீக் வி ஆர் கோயிங் டு கவர் யூனிட் 8 அண்ட் பாலிட்டியோடைய ஒரு செக்ஷன் அண்ட் டெய்லி வந்து உங்களுக்கு திருக்குறள் அண்ட் மேக்ஸ், அதாவது ஆப்டிடியூட் வந்து கவர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒரு நாளைக்கு மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பெர் டே வந்து 15 திருக்குறள் அந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ அந்த எல்சிஎம் HCF டாபிக் அப்படின்னா அதுக்கான அந்த சோர்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் டேயில் இப்போ 2 days வந்து எல்சிஎம் அண்ட் HCF நீங்கள் அந்த சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து அந்த இது கவர் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இந்த வீக்குக்கான டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி அண்ட் பாலிட்டியில் ஒரு அந்த 5 போர்ஷன்ஸாக பிரிச்சிருக்காங்கல்ல சிலபஸில். ஸோ அதில் ஒரு செக்ஷன் தான் அந்த ஸ்டார்டிங் ஃபிலாசபி ஆஃப் த பாலிட்டி இருக்கும்ல. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யாருக்கு அதிகமாக ஹெல்ப்பாக இருக்காது அப்படின்னா இப்போ தான் ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி ஏன்னா வந்து ரொம்ப டேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களால் வந்து அந்த மேபி என்னால் அந்த அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் இல்லை, அதனால் என்னால் கொடுக்க முடியல. பிரித்து கொடுத்துருந்தா உங்களாலையும் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. பட் எனிவேஸ் நீங்கள் வந்து ஒரு ஐடியா வேணும் எப்படி படிக்கிறது, எந்தெந்த ஏரியாஸ் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க அதர் ஏரியாஸ் லைக் ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டிலாம் படிச்சிருப்பீங்க. பட் யூனிட் 8 and 9 வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃபாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீக் அண்ட் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங் ஒரு 3 daysக்குள்ளே யூனிட் 8 யூனிட் 9 கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த செஷன்ஸ் கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். செஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றின ஓவர்வியூ கொடுத்துட்டு அண்டு அதாவது அந்த ஒரு வேளை இப்போ கான்செப்ஷுவல் ஏரியாஸ்னால் அந்த கான்செப்ட்டு பாலிட்டி நான் சொல்கிறேன். இல்லை எந்தெந்த ஏரியாஸில் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி நாளைக்கு இருக்குது அப்படின்னா மார்னிங் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அவுட்லைன் வந்து நம்ம ஓரளவு சொல்லிவிட்டு அதில் வந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் PYQs வந்து ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த செஷன் நான் வந்து அந்த குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணது ப்ளஸ் நீங்கள் அந்த பர்டிகுலர் டேயில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களால் அதை சால்வ் பண்ண முடியுதா அண்ட் அடுத்து எப்படிலாம் கொஷின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஆர் ஆல் வெல்கம். தேங்க்யூ.